நம்ம கண்டிப்பா ஸ்கூல் திறந்தாச்சு, நீ ஸ்கூலுக்கு பாக்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சு கொடுக்க ஆரம்பிப்போம். குழந்தைங்க சாக்ஸ் போட்டு அதுக்கு மேல ஷூ போட்டு அது தண்ணியில நினைச்சிச்சுன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. மான்சூன் சீசன் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு இந்த வெயில் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி மழை வந்து ஆரம்பிக்க போற டைம் இது. வணக்கம். இப்போ ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்கூலும் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம குழந்தைகளோட ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். மன்சூன் சீசன்ல வந்து கிட்ஸுக்கு வந்து என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வரும் மேம்? ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி வந்து மான்சூன் சீசன் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு இந்த வெயில் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி மழை வந்து ஆரம்பிக்க போற டைம் இது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிளைமேட் வந்து எதுக்கு அதிகமா இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னா வாட்டர் ரிலேட்டடான டிசீஸும் ஃபுட்டு வந்து கண்டாமினேட் ஆகிற மாதிரியான டிசீஸுமே தான் வந்து ரொம்ப காமனா இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு, காலரா இந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகமா வரும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து கொசுவால ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ கொசு வந்து எப்போ ஜாஸ்தியா வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும் போது வரும். ஸோ இந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப காமனா இருக்கும். ஸோ இதனால சில நோய்கள் வந்து ஏற்படும். ஓகே மேம். ஸ்கூல் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுல மேம், அஸ் அ பேரண்டா நாங்க வந்து எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மேம்? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம குழந்தைங்க வந்து இந்த ஏப்ரல், மே வந்து மேக்சிமம் வந்து வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து தான் விளையாடி இருப்பாங்க. என்னதான் வந்து நம்ம சம்மர் அப்படின்னாலுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த சம்மர் டைம்ல சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருப்போம். சம்மர் டைம்ல எடுக்க வேண்டிய கேர் எல்லாமே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்போம். பட் சடனா வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வெயில்ல இருந்து ஒரு மழைக்கு வந்து நம்ம மாறும் போது அது அடாப்ட் ஆகுறதுக்கு குழந்தைங்களோட இம்யூனிட்டி வந்து முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நம்மளோட ஒரு வருஷத்துல வந்து நம்ம எல்லா விதமான சீசன்ஸ், எல்லா விதமான கிளைமேட்டுமே நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கோம். பட் குழந்தைங்களோட இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைம்ல நம்ம அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ அதை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இம்யூனிட்டி அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வந்து சம்மர் டைம்ல வந்து கண்டிப்பா நம்ம மேக்ஸிமம் நிறைய விதமான ஃபுட் வந்து ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுலயே நம்மளுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். பட் வெளியில வந்து டெம்பரேச்சர் சடனா சேஞ்ச் ஆகும்போது என்னன்னா டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது அந்த இம்யூனிட்டி வந்து ஈஸியா வந்து அடிவாகும். ஸோ இதுக்கு நம்ம இன்னுமே இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ற மாதிரியான ஃபுட், ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கலாம். என்ன மாதிரிலாம் அதை ஃபாலோ பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா முக்கியமா மஞ்சள், இஞ்சி, பூண்டு. ஸோ இது நம்ம குழந்தைங்களுடைய ஃபுட்டில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தினசரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஏன்னா இது எல்லாமே நம்ம அதிகமாக கொடுக்கும் போது அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில பட் டெய்லி வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இது வந்து கொடுத்துடணும். ஏன்னா மஞ்சள்ல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேற எதுலையுமே இல்லை. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எல்லா குழம்புலையுமே பொரியல்லையுமே வந்து கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கிறது, இல்லை இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது இதே வந்து நம்ம ட்ரிங்க்ஸாவும் கொடுக்கலாம். ஸோ ஒரு நல்ல கொதிக்க வச்ச தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் பெப்பர் போட்டு அவங்களுக்கு குடிக்க வைக்கலாம். இஞ்சி வந்து சிவி போட்டு அந்த தண்ணியை வந்து குடிக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ற மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல சொல்ற மாதிரி சீரக தண்ணி, சோம்பு தண்ணி, பட்டை, கிராம்பு இது எல்லாமே கொதிக்க வச்ச தண்ணி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும். இந்த மான்சூன் சீசன்ல வந்து உடம்புல வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்குது மேம்? முக்கியமா வந்து என்னன்னா நம்மளுக்கு வெளியே கிளைமேட் வந்து மான்சூன்ல டைம்ல மட்டும் முக்கியமா ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும்னு சொன்னேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா வெளியில ஒரு மாதிரி ஈரத்தன்மை அதிகமா இருக்கிற மாதிரியான காத்தும் சரி, ஈரத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய நிலங்களும் இருக்கும். ஸோ இதனால என்னன்னா ஈஸியா இந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே காத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதனால குழந்தைங்களுக்கு அதிகமா ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரும். ரெண்டாவது ஃபுட்டுனால வந்து ஈஸியா வந்து கண்டாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ரொம்ப அதிகமான ஈரத்தன்மை இருக்கும் போது அந்த ஃபுட்டுல வந்து சீக்கிரமாவே இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாமே நடக்கும். இது அந்த குழந்தைங்களுடைய கட் ஹெல்த்தையுமே வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு மாஸ்க் போட்டு வெளியில போறோம், ஒரு காலையில ஏர்லி மார்னிங் வெளில கூட்டு போறோம், இல்லை ஈவினிங் ஒரு 6 o'clock மேல இந்த குளிர்ந்த காத்துல வந்து பைக்ல டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பா மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது ஃபுட் எல்லாமே வந்து கொஞ்சம் சூடா அப்போ ப்ரிப்பேர் பண்ணி உடனே வந்து சாப்பிட கொடுக்கறது பெட்ரு. நம்ம எல்லா ஃபுட்டுமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து ரொம்ப அதிகமா காய்கறி வந்து நம்ம வேக வைக்க மாட்டோம். ஸோ அதுல ஒருவேளை பாக்டீரியா, வைரஸ் இருந்தது அப்படின்னாலுமே அது நல்லா குக் ஆகாம இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி இதே விஷயத்த நம்ம அந்த கொரோனா டைம்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்போம். நம்ம வீட்டுக்கு என்ன காய்கறி வாங்கிட்டு வந்தாலுமே அந்த தண்ணியில வந்து மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு அந்த காய்கறியை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிருப்போம்.
அதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணா போதும். ஸோ நல்ல கழுவின காய்கறிகள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீம் பண்ண ஃபுட்டை வந்து கொடுக்கலாம். ஸோ ஆவியில வேக வச்ச உணவுகளுமே வந்து கொடுக்கறதுக்கு பழக்கப்படுத்தலாம். இது 2 விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்டும் சரி, கட் ரிலேட்டடான ஹெல்த்ஸுமே வந்து ப்ராப்ளம் ஆகாது. மேம் இந்த மான்சூன் சீசன்ல எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தவிர்க்கலாம் மேம்? நம்ம கண்டிப்பா ஸ்கூல் திறந்தாச்சு, நீ ஸ்கூலுக்கு பாக்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சு கொடுக்க ஆரம்பிப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு பப்பாளி இருக்கு, இல்ல ஒரு வாட்டர் மெலன் இருக்கு அப்படின்னா அதுல தண்ணி சத்து அதிகமா இருக்கும். ஸோ அப்ப பாக்ஸ் ஓபன் பண்ணும் போதே வந்து தண்ணி கட்டி தான் நிற்கும் கண்டிப்பா. ஸோ அது ஈஸியா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போ ஒரு 10 o'clock குழந்தை ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நம்ம ஒரு காலையிலேயே ஒரு 5 மணிக்கு அதை பேக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா 10 மணிக்கு ஓபன் பண்ணும் போது அதுல கொஞ்சமாவது அந்த தன்மை வந்து மாறி இருந்திருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு ஆயில் சம்பந்தப்பட்ட ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கவே வேண்டாம் இந்த முக்கியமா இந்த மான்சூன் டைம்ல ஒண்ணு. ரெண்டாவது நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் வந்து கொடுக்குறோம். அந்த ஃப்ரூட் சாலட்ல நம்ம செலக்ட் பண்ண போற இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப வாட்டர் கண்டென்ட் அதிகமா இல்லாம இருந்துட்டா போதும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா அப்பவுமே கட் பண்ண பனானா, இப்பவுமே கட் பண்ண ஆப்பிள் இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் பனானாவுமே நம்ம கட் பண்ணி ஒரு 2-3 hours கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதோடைய தன்மை வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். அப்ப என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் புரதச்சத்து உள்ள ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த கொண்டக்கடலை, பச்சை பயிறு, வேர்க்கடலை இந்த மாதிரியான உணவுகளை வந்து லைட்டா நம்ம வந்து வேக வச்சுட்டு தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ்ல வந்து நம்ம போட்டு பேக் பண்ணி கொடுக்கலாம். மேம் இந்த மான்சூன் சீசன்ல வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பத்தி பேசுவோம் இப்போ பேசிட்டு இருக்க போது. இப்போ அவங்க குடிக்கிற தண்ணி வந்து எந்த மாதிரி மேம் கொடுத்து விடணும்? இப்போ நம்ம முக்கியமா இந்த மான்சூன் டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி வந்து குடிக்க வச்சுட்டோம்னாலே போதும். ஏன் கொதிக்க வைக்கணும்னா அதுல ஒருவேளை பாக்டீரியாவோ வைரஸோ கிருமிகளோ இருக்கு அப்படின்னா நம்ம ஹை டெம்பரேச்சர்ல பாயில் பண்ணும் போது அது கம்ப்ளீட்டா வந்து டெத் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஹேபிட்டை வந்து நம்ம தினமும் பண்றது பரவாயில்ல. குழந்தைங்க சுடு தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம முந்தின நாள் நைட்டே நல்லா கொதிக்க வச்சு ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த தண்ணியை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்டோம்னாலே கண்டிப்பா போதும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே மேக்சிமம் ப்ராப்ளம்ஸை நம்மளால வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். இந்த மான்சூன் சீசன்ல வந்து கொசு தொல்லையும் சேர்த்து அதிகமாகுது மேம். இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்? கொசுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிளைமேட் என்னன்னு கேட்டோம்னா இந்த ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இந்த டேம்ப் வெதர் சீசன் தான். ஏன்னா அது எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குதோ, எந்த இடத்துல கார்னர்ல ரொம்ப இருட்டடைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் போய் அழகா முட்டை வச்சுட்டு வந்துடும். ஸோ இதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க கண்டிப்பா வந்து கார்னர்ல விளையாடுவாங்க, டேபிள் கிட்ட இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா ஹைஜீன் மட்டும்தான். ஸோ ஹைஜீன் அப்படிங்கிறது நம்மளும் ஹைஜீனிக்கா இருக்கணும், நம்ம வீட்டையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுத்தமா வச்சுக்கணும். ஸோ சுத்தமா இருக்கிறது மட்டும்தான் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய கேட்வே. ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்கை கண்டிப்பாக கற்றுக் கொடுத்தே ஆகணும். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். ஏன்னா 20 நிமிஷம் குழந்தைங்க நல்லா கை தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி கை கழுவுறாங்க அப்படின்னாலே நிறைய மெடிசன்ஸே அவங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹைஜீனிக்கா இருக்கிறதுக்கான வழிமுறை இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது நம்மளோட வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே தண்ணி தேங்கி நிற்காம பார்த்துக்கிட்டோம்னாலே தாராளமா போதும். நம்ம நிறைய செடி வச்சிருக்கோம், கிச்சன்ல டேப் இருக்கும், ஸோ பாத்ரூம்ல யூஸ் பண்ணோம். ஸோ எல்லா இடத்துலயுமே தண்ணி தேங்கி நிற்காம இருந்துருச்சு அப்படின்னாலே போதும் கண்டிப்பா. மேம் அப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம்? ஸோ இப்போ நம்ம வந்து கொசு முட்டை வந்து போடாம இருக்கிறதுக்கோ இல்லைன்னா தண்ணி தேங்கி நிற்காம இருக்கிறதுக்கோ கவர்மெண்டே நம்மளுக்கு நிறைய விதமான ஸ்டெப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று, நம்ம செடி வளர்க்குறோம் அப்படின்னா செடிக்கு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சிருப்போம். ஸோ அதை மட்டும் இந்த மான்சூன் சீசன்ல வைக்காம இருந்துட்டாலே போதும். ஏன்னா நம்ம செடியில் ஊற்றுற தண்ணி கீழே போய் கலெக்ட் ஆகி நிற்கும். அது ஈஸியாக கொசு முட்டை வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஒன்று. ரெண்டாவது, நம்ம கிச்சன்ல வந்து பாத்திரங்கள் நிறைய வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வாஷ் பண்ணுவோம். ஸோ அது பண்ணாம நம்ம இமீடியட்டா அப்பப்போ உடனே வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும் இந்த சீசன்ல மட்டும். அதே மாதிரி நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம தரை வந்து வெட்டா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு வைப்பர் வச்சு அதை வைப் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த 3 விஷயமே கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது போக 4வது விஷயம், கம்பல்சரியா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அவங்க டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு பிறகும் வந்து கை கழுவணும் அப்படிங்கிற விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது ஸ்ட்ரிக்டாலாம் இல்லாம கொஞ்சம் அது ஆக்டிவிட்டி மாதிரியோ இல்லை கேம் மாதிரியோ சொல்லிட்டோம்னா அதுல அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து. நம்ம இப்போ ஸ்கூல் விட்டு வராங்க, இந்த சீசன்ல வந்து ரெயில்ல நடந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மேம்? ஸோ கண்டிப்பா வந்து தெரியாம குழந்தைங்க வந்து மழையில நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வராங்க, ஆட்டோல எல்லாம் உட்காந்துருக்கும் போது சைட்ல சாரல் படும். ஸோ நனைஞ்சிட்டாங்க வந்துட்டாங்கன்னா முதல் விஷயம் நம்ம ஈரமா இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை இம்மீடியட்டா மாத்தணும் ஒண்ணு.
ரெண்டாவது கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணியில வந்து அவங்களோட உடம்ப வந்து கம்ப்ளீட்டா கழுவி விட்டுணும். மூணாவது நம்ம தலையில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்ல ஒரு ட்ரையான கிளாத், காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடணும். அடுத்தது கண்டிப்பா லைட்டா வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ண வைக்கணும். ஸோ லைட்டா ஆவி பிடிக்க வச்சிட்டோம்னா போதும். இது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணும். அடுத்தது நம்ம ஒரு பால்ல மஞ்சள் பெப்பர் போட்டு வந்து குடிக்க வைக்கலாம். இல்லைன்னா நார்மலாவே வந்து அவங்களுக்கு ஒரு சுக்குமல்லி காப்பி வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே மழையில நனைகிறதுனால ஏற்படக்கூடிய ஃபீவரை நம்மளால அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே மேம், இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ. பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.